नवसहस्रं नवानां नवविधानां बहूनां बहुविधानां सर्वानां மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று இந்து சமயத்தினுடைய பெருமையை உலகறிய செய்கின்ற எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் முற்றுமுழுவதுமாக வேறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கக்கூடிய பண்டாரவளை மாநகரை எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய பண்டாரவளை பலஸ்பெத்த அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த அலங்கார உற்சவத்தினுடைய 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற திருவிழாவின் சிறப்பு காணொளியாக இந்த காணொளி உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசாக வாரீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கலாம். பண்டாரவளை பலஸ்பத்தை அருள்மிகு ஸ்ரீ வீரகாளி அம்பிகையினுடைய ஆடி அலங்கார உற்சவமாகிய நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாளை காலை ரதோற்சவம் நகர் வீதி வலமாக வருகின்ற அற்புதமான நிகழ்வுகள் இடம்பெற திருவருள் கூடியிருக்கின்றது. இங்கே வாழுகின்ற நகரத்திலே வாழுகின்ற இந்து பௌத்தவ கிறிஸ்தவ இஸ்லாமிய மதம் அனைவருக்கும் நாட்டில் வியாபாரமும் தொழிலும் நகர சிறப்பும் முன்னேற்றங்களும் அத்தனை குடும்பத்தினர்களுக்கும் நல்ல முன்னேற்றமாக கிடைத்து இந்த வீரகாளி அம்பிகையினுடைய திருவருள் கிடைத்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஸ்ரீ அம்பிகை அம்பாளுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு பண்டாரவளை ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த அலங்கார உற்சவத்தினை தலைமை தாங்கி வழிநடத்தியிருந்தார் பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தினுடைய பிரதம குரு அவர்கள். அவர்களுடைய வாழ்த்து செய்தியே இப்போது நீங்கள் கேட்டீர்கள். அந்த வகையில் இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த தேர் திருவிழா கடந்த 31ஆம் தேதி பண்டாரவளை நகரினை அலங்கரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
நூற்றாண்டுகளுக்கு மேல் பழைமையான வலஸ்பெத்த அருள்மிகு ஸ்ரீ வீரம்மா ஆலயத்தை பொறுத்தளவில் சாதாரணமாக ஒரு மரநிழலிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்று சிம்ம கோபுரத்தோடு சிறப்பாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குறை நீக்கும் தாயாக கருணையுள்ளம் கொண்டவளாக வலஸ்பெத்த மண்ணிலே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய சக்தி தேவியினுடைய 10வது வடிவமான காளி தேவியின் அருட்கடாட்சகமாக இந்த புண்ணிய பூமியிலே தாயானவள் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அதற்கு ஏற்றாற்போல்தான் ஆலய அறங்காவலர் சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த தேர் திருவிழா பண்டாரவளை நகரினை அலங்கரித்திருந்ததோடு கலை கலாசார நிகழ்வுகளோடு இந்த விழாவை மென்மேலும் சிறப்பிக்கும் முகமாக மலையகத்தின் முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த செண்டமேள இசைக்கலைஞர்களுடைய இசை நிகழ்வும் இந்த விழாவினை மென்மேலும் மெருகூட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏழு நாட்கள் விழாக்கோலம் பூண்டிருந்த இந்த ஆலயத்தின் இன்னும் ஒரு சிறப்பம்சமாக இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியானது ஆலயத்தினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தக்கேணியில் தீர்த்த திருவிழா இடம்பெற்றதையும் அதனை சூழ்ந்திருக்கின்ற பக்த அடியார்கள் இந்த நிகழ்வை கண்டு மகிழ்ந்ததையும் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதோடு இந்த தீர்த்த திருவிழா சிறப்பாக இடம்பெற்று அதனை தொடர்ந்ததாக இன்னும் சில முக்கிய நிகழ்வுகள் இந்த விழாவினை அலங்கரித்திருந்தது. அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு கலையாக இருக்கக்கூடிய தீமிதிப்பு திருவிழா இந்த ஆலயத்தில் சிறப்பாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அத்தோடு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பெண்கள் கைகளில் தீச்சட்டிகளை ஏந்தி கொண்டு இந்த தீமிதிப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளாசியை பெற்றது சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் பண்டாரவளை ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் தேவாலயத்தினுடைய வருடாந்த திருவிழா சிறப்பான முறையில் 7 நாட்கள் இடம்பெற்றிருந்ததோடு இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இந்த விழாவினை அலங்கரித்திருந்தது. எனவே இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண். நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.